பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு இன்றைக்கி வந்து நம்ம மொச்சை வச்சு ஒரு குருமா பார்க்க போகிறோம். இது வந்து பச்சை மொச்சைங்க. நம்ம அவரை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்தது. இது வந்து முட்டிக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. இந்த முட்டியில் பசை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து கம்மியாகுதுன்னா இது கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கும், முட்டி வலிக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. மொச்சை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக பார்த்தா, ஓகேங்களா. இந்த மாதிரி பிஞ்சு மொச்சை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. சின்னதாக அந்த பட்டை மாதிரி வருது இல்லைங்களா, அதுலேருந்து நான் உரித்து எடுத்தது. இன்றைக்கி மொச்சை குருமா வைக்க போகிறோம். அடுத்தது வந்து ஒரு வெங்காயம் சின்னதாக வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி. ஒரு தக்காளி இவ்வளோ சைஸுக்கு. அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்கு, ஓகேங்களா. மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், அடுத்தது உப்பு, அடுத்தது எண்ணெய்ங்க. இப்போ வந்து மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறது காட்டுறேங்க. ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் 7 பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. அடுத்தது பூண்டு வந்து ஒரு சின்ன சைஸு நான் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன். தேங்காய் பத்தை வந்து 2 பத்தை, இவ்வளோ பெரிய சைஸு 2 பத்தை. அடுத்தது வந்து பொட்டுக்கடலை வந்து நான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இது பச்சை மிளகாய் வந்து 7 சொன்னேன், சோம்பு கூட சேர்த்து நம்ம இது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த பாயில் பண்ணிடலாங்க. இது வந்து 2 விசில் விட்டுடணுங்க. ஏன்னா பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அதை கடிக்க முடியாது இல்லைங்களா. அதனால் குழந்தைங்களுக்கும் ஜீரணம் ஆகணும். இது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அதனால் 2 விசில் விட்டுடணும். எப்போவுமே மொச்சை குருமா பண்ணுறது இருந்தால் விசில் விடுங்க, 2 விசில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து திருப்பி செய்ய போகிறோம், ஓகேங்களா. இப்போ வந்து நான் குக்கர் வச்சுருக்கேங்க, அதில் போட்டுக்கேன். இப்போது நான் 2 விசில் வச்சிடுறேங்க.